கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. 75 வயசுக்கு பிரிச்சிருக்காருங்க தலைவர். எல்லா விதமான தலைவர், இப்படி அப்படின்லாம் கிடையாதுங்க, வேற மாதிரி பண்ணியிருக்காரு. கம்பேரிசன்லாம் கிடையாதுங்க. எல்லா படமும் ஒரு ஜெம், ஒரு ஃபெதர் டு ஹிஸ் கிரவுன். கண்டிப்பா பார்க்கலாம். ரஜினியை தாண்டி எதுவுமே இல்லைங்க. எல்லா படத்துலயுமே அப்படிதான், இந்த படத்துலயும் அப்படிதான். ஐயோ ஃபன்னெல்லாம் இல்லை, மாஸ் தான். லோகேஷ் படம்னாலே மாஸ் தான்ப்பா. அதனால வந்து நெல்சன் படம்னா டார்க் காமெடி. ஆனால் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது பாஷா மாதிரி இல்லை. நம்ம தீ படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பர் ஸ்டாரோட அந்த பட ஸ்டைலில் தான் அது எல்லாமே இருந்தது. பயங்கர லுக்கு வந்து இட் இஸ் லைக் நம்ம கொஞ்சம் ஜெயிலர் லுக்கும் கொஞ்சம் கலந்துருக்கு. மொத்தத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறேன், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அது நாங்கள் அஸ் அ ஃபேனாக நம்ம பண்ணக்கூடாது. என்டையர்லி இட் இஸ் சூப்பர் சார். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷன் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு எங்களால் காட்ட முடியல. ஏன்னா பசங்களுக்கு வந்து ஏனால அவங்களாம் அலோட் இல்லைன்றதுனால காட்ட முடியல. ஸோ எங்கள் ஜென்ரேஷனையும் உள்ளே கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நல்ல கதையை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும்.